கடந்த 2022ஆம் ஆண்டுல ஓடிடி தளத்துல வெளியான கிரைம் த்ரில்லர் வதந்தி வெப் சீரிஸ் ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இதுல எஸ்.ஜே. சூர்யா, லைலா, சஞ்சனா, நாசர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த வதந்தி வெப் சீரிஸோட வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகம் தயாராகிட்டு வருது. இப்போ அதை பத்தின அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. அதை பத்தி நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். வதந்தி முதல் பாகத்தோட கதை என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பெண் கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. அவர் ஒரு ஹீரோயின் அப்படின்னு மீடியாக்கள்ல செய்திகள் வருது. ஆனா இறந்ததா சொல்லப்பட்ட அந்த ஹீரோயின் உயிரோட தான் இருக்காங்கன்னு பின்னாடி தெரிய வருது. அப்படின்னா இறந்தது யாரு, யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு போலீஸ் விசாரணையை தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா இறந்து கிடந்த பெண் பெலோனி அப்படின்னு தெரிய வருது. அவரை கொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கிட காவல்துறை விசாரணையில இறங்க அதுல நிறைய குழப்பங்களும் மர்மங்களும் ஒவ்வொன்னா அவிழ தொடங்குது. இதை விசாரிக்க எஸ்.ஜே. சூர்யா பெலோனியோட வீட்டுக்கு போறாரு. அங்க அவருக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. பெலோனியின் அம்மா லைலா ஒரு லாட்ஜ் நடத்துறாங்க. அங்கதான் அவரோட குடும்பமும் தங்கி இருக்கு. அதோட பெலோனி ஆண்கள் கிட்ட அதிகமா வலிஞ்சு பேசுவாரு அப்படின்னு வதந்தியும் பரவுது. இந்த கேஸை எப்படி கையாண்டு எஸ்.ஜே. சூர்யா முடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் மீதி கதையா இருக்கும். அதுக்குள்ள பெலோனிய பத்தி ஒவ்வொரு கதையா வந்துகிட்டு இருக்கும். இந்த வதந்திக்கு எப்படி முற்றுப்புள்ளி வச்சு யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாரு எஸ்.ஜே. சூர்யா. மொத்தம் 8 எபிசோடுகள் இருக்கும் நிலையில ஒவ்வொரு எபிசோடும் அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போட முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி பெலோனி கதாபாத்திரம் எல்லாரோட மனசுலையும் ஆழமா பதிகிற மாதிரி இருக்கும். இந்த தொடரில காவல்துறை உதவி ஆய்வாளரா எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருப்பாரு. அவரோட நடிப்பு ரொம்பவே பக்காவா இருக்கும். குறிப்பா 5வது எபிசோட்ல சிங்கிள் ஷாட்ல அவர் பேசும் வசனம், அவரோட உடல் மொழி எல்லாமே கச்சிதமா இருக்கும். பெலோனி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கும் சஞ்சனா சிறப்பாவே நடிச்சிருந்தாங்க. அறிமுக நாயகி அப்படின்ற மாதிரி இல்லாம ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. லைலா இதுவரைக்கும் இல்லாத புதுவிதமான கதாபாத்திரத்துல நடிச்சு அந்த கேரக்டருக்கு அழுத்தம் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம விவேக் பிரசன்னா, நாசர், ஹரிஸ் பேரடி, ஸ்மிருதி வெங்கட் உள்ளிட்டவங்களோட நடிப்பும் நல்லா இருக்கும். சொல்ல போனா கன்னியாகுமரி வட்டார மொழியும் கதைக்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கும். உண்மை நடக்கும், பொய் பறக்கும், ரொம்ப நல்லவனும் ரொம்ப கெட்டவனும் ஒரே மாதிரி பேசுவாங்க, அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற வசனங்கள் படத்துக்கு கூடுதல் சிறப்பு. ஆனா சில எபிசோடுகள் பொறுமையா நகருது. அதே மாதிரி பார்வையாளர்களை பொய் ட்விஸ்ட் வழியா ஏமாத்துறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க. இது கொஞ்சம் பொறுமையை சோதிக்கும்னே சொல்லலாம். இருந்தாலும் இடையிடையே வரக்கூடிய திருப்பங்களும் ரசிக்க வைக்கும். சொல்ல போனா ஒரு தனிப்பட்ட பெண்ணோட வாழ்க்கைய கேலி கூத்தாக்கி பொய் பரப்பி இன்பம் காணும் சமூகத்தை சாடும் இந்த தொடரோட இறுதி காட்சி அழுத்தம் கூட்டி இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வதந்தி வெப் சீரிஸோட வெற்றியை தொடர்ந்து இப்போ 2ஆம் பாகம் தயாராகிட்டு வருது. கிரைம் த்ரில்லர் ஜானர்ல உருவாகிட்டு வரக்கூடிய வதந்தி 2ஆம் தொடர்ல சசிகுமார் முன்னணி கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. அவரோட இணைஞ்சி பீஸ்ட், டாடா போன்ற படங்களை நடிச்ச நடிகை அபர்ணா தாஸ் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இந்த தொடரோட படப்பிடிப்பு பணிகளை திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் நடத்த படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிலையில நடிகை அபர்ணா தாஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகளின் படப்பிடிப்பும் முடிவடைஞ்சிடுச்சுன்னு சொல்லப்படுது. இத அபர்ணா தாஸ் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பகிர்ந்திருக்காரு. இதனால வதந்தி 2 வெப் சீரிஸ்க்கு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்.